ஹாய் உறவுகளே, இன்னைக்கு என்னன்னா நம்ம கிறிஸ்மஸ் வரதுனால நாங்கள் வந்து ஒயின் செய்யலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், எப்படி வருதுன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. கிரேப்ஸ் நான் வந்து இப்போ 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பட்டை, கிராம்பு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறது. 1 கிலோ கிரேப்ஸுக்கு 1 கிலோ சர்க்கரை வாங்கி வச்சுருக்கேன். 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இதான் முக்கியமானது. இது வந்து ஈஸ்ட்டு வந்து 2 ஸ்பூனு. கிரேப்ஸை வந்து தனித்தனியாக உதுத்து எடுத்துப்போம். நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை தனித்தனியாக உதுத்து எடுத்து நான் இந்த ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கையை 2யும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் நான் வந்து உதுத்து எடுத்துக்கிறேன். கிரேப்ஸ் வந்து உதுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நான் நல்லா மசிச்சுக்கிறேன். நல்லா கை வந்து சுத்தமாக இருக்கணும். நல்லா மசிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சர்க்கரை 1 கிலோ. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேப்ஸில் வந்து நம்ம கை வச்சு பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து மரக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையே நம்ம போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்டை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து இதை கரைச்சி எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஏன் சேர்க்குறோம்னா, இந்த கிரேப்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஃப்ளேவருக்காக பட்டை, கிராம்பு சேர்த்துக்கணும். ரொம்பவும் அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது, மீடியமாக கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சோன்னு இந்த கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம மாற்றி, அடுத்து இந்த 1 லிட்டர் தண்ணியை நான் அதில் வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு வந்து நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி பாத்திரத்தில் வந்து மாற்றிட வேண்டிதான். இப்போ என்னென்னா, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த பாட்டிலில் மாற்றி ஊற்றி வச்சுக்கணும். கண்ணாடி பாட்டிலில் தான் ஊற்றி வைக்கணும். இந்த மரக்கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மரக்கரண்டியை அப்படியே இதோட வச்சிட வேண்டியதான். ஏன்னா 3 டேஸுக்கு வந்து டெய்லி வந்து இதை 3 டேஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் மூடி வைக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் இதை நல்லா கவர் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக மூடிக்கிட்டேன். இன்னொன்று வந்து இது நம்ம உள்ள ஊற்றும் போது ரொம்ப ஃபில்லாக ஊற்றிடாம கொஞ்சம் கேப் விட்டே நம்ம ஊற்றி வைக்கணும். ஏன்னா இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டு இது டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் மூடிக்கிறேன். இல்லை நல்லா ஏதாவது காட்டன் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே நல்லா டைட்டாக இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இதை நல்லா டார்க் ரூமில் வச்சிடணும். இருட்டு அறையில் ஒரு ஓரமாக வச்சிடணும். வச்சுட்டு நாளைக்கு எடுத்து இதை டெய்லி ஒரு 3 டேஸுக்கு எடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். லயாலின்னு சொல்லுதே. ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து இந்த கவர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இதுக்கப்புறம் நாளைக்கு எடுத்து இது மிக்ஸ் பண்ணணும், 3 டேஸுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 21 டேஸ் கழிச்சு நான் வந்து இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். காத்து போகாத இடத்துல இருட்டு அறையில கொண்டு போய் இதை நான் வச்சிடணும். வச்சுட்டு 21 டேஸ் எடுத்து ஒரு 21 டேஸ் கழிச்சு இதை பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.